ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான வீடியோ தான். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சொந்த இடமும் வீடும் வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். எனக்கும் ஆசை இருக்குது, உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வீடு நம்ம இடம் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். என்ன சொல்லிட்டு கன்ஃபார்ம் நம்புகிறேன், எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு. எலி வளையானோ தனியாலையே தந்ததுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் உண்மை. குடிசையாக இருந்தாலும் நம்ம வீடாக இருக்கணும், அது கோபுரமாக தெரியும். வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு குடிசை நம்ம வீட்டாக இருக்கிறதுக்கும், மாடி வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும், கூரை வீட்டில் நம்ம வீடு சொந்த வீடாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அது குடிசையாக இருந்தாலும் கோபுரமாக தெரியும். அது கோபுரமாக இருந்தாலும் மனசில் நிம்மதி இருக்காது. எப்போ ஓனர் காலி பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். எது எடுத்தாலும் திட்டிட்டு என்ன பண்ணுறது, நம்ம வீடுலேயே நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாட முடியும்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ பேர் எல்லா விஷயத்துக்கும் இயங்கியிருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் எல்லா விஷயமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேயும் முருகர்கிட்டேயும் நம்ம மனசார எனக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், எனக்கு இது வேணும் சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான முயற்சி நம்ம கொஞ்சம் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது அதுக்கான பணமோ இல்லை இடமோ அமையறதுக்கு அவர் வழி வகுத்து கொடுப்பாரு. இந்த கனாப்பட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆசைப்பட்டால் மட்டும் போகாது, அடம் பிடிக்க தெரியும். நம்ம பிடிக்கிற இடத்துல தான் அது எவ்வளோ நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கக்கிட்ட அடம் பிடிக்கிறது வேஸ்ட்டுங்க. கடவுள்கிட்ட முருகன் எனக்கு நீ கொடுத்து தான் ஆகணும், பிரபஞ்சம் எனக்கு கொடுத்து தான் ஆகணும், உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசார அவங்கக்கிட்ட சரணாகி அடைஞ்சு நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது என் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். என்ன பதிவுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் அருணகிரிநாதராக முருகப்பெருமானால் அருணகிரிநாதர் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தான் திருப்புகழ். நம்ம முருகர்கிட்ட நாமளே போய் கேட்குறதுக்கும் குருநாதர் சொன்ன வழியில் போய் கேட்குறதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ குருநாதர் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லியிருக்காரு, இது கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலிமா நம்ம இந்த திருப்புகளை பாடி கேட்கும்போது முருகர் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அருணகிரிநாதர் சொல் பேச்சு அவர் கேட்பார், கொடுத்து தான் ஆவார். அதை நம்பிக்கையோடு நீங்கள் போயிட்டு முருகசாமிகிட்ட கும்பிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போனீங்க. இது ஒரு பாட்டு திருப்புகள் என்ன சொல்லிட்டு அண்டர்வதி குடியேற மண்டச்சுடர் உருமாறுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாக்க தெரியும். அந்த திருப்புகளை போய் பாருங்கள். இந்த திருப்புகள்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்கிறேன். அண்டர்பதி குடியேற மண்டச்சுடர் உருமாறன்னு சொல்லிட்டு திருப்புகள் இருக்குது. அதை போய் பாருங்கள். யூடியூப்பில் பாட முடியாதவங்க கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும், நிச்சயம் வருகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தைப்பூசம் விரதம் முழுமையாக முடியறதுக்கு ஒரு 4 நாள் இருக்குது. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். பாய்ங்க.